ஒரு கடாய் எடுத்துக்கணும். அதில் நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். பிரியாணி இலை 1 போடணும். பட்டை 2, கிராம்பு 2, ஏலக்காய் 1 எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் 1 சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கோம். அதையும் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுக்கணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். பச்சை வாசனம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு தக்காளியை நம்ம இப்போ ஆட் பண்ணணும். 1 தக்காளி. ஸோ தக்காளி நல்லா மசிஞ்சு வர்றதுக்கு நம்ம இப்பயே உப்பு ஆட் பண்ணிடணும். 1/2 ஸ்பூன். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடும். ஒரு வதக்கிட்டு மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா வதக்கிடணும். புதினா இலைகளை இந்த டைமில் நம்ம ஆட் பண்ணோம். ஒரு 4-5 எடுத்து போட்டு நல்லா ஆட் பண்ணோம் ஒரு வாசனைக்காக. ஸோ இந்த டைமில் நம்ம காய்கறியெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம்ல, உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி,